நம்முடைய ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் நம்ம எல்லாருக்கும் ஆகாரம் கொடுக்கத்தான் வந்தார். அவர் கை திறந்தால் எல்லா ஆடுகளும் மாடுகளும் பறவைகளும் அவைகள் சாப்பிடும் என்று வேதம் சொல்கிறது. இயேசுவின் கையில் அப்பம் வந்தபோது அதை ஆசீர்வதித்து விட்டு எத்தனை 1000 பேருக்கும் அவர் போஷிக்கிற கை. அவர் வாயில் புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை போஷிக்கும். இந்த வேதத்தின் வசனம் அவர் பேசும் வார்த்தை, நீங்கள் அதை படிக்கும்போது அவர் பேசுவார், அது ஒரு ஆகாரமாய் உங்களுக்கு இருக்கும். அதுக்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அவர் சத்தியத்தோடு வந்தார், கிருபையோடு வந்தார். அவருடைய கிருபை பொருந்தின வார்த்தைகள் நமக்கு ஜீவ அப்பமாக இந்த இயேசு வந்தார் என்பதற்கு அடையாளம். அவர் அந்த தொட்டியில், அவர் முன்னணையில் கிடத்தப்பட்டார். இம்மானுவேலாய் தேவன் நம்மோடு கூட இருப்பார். பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுகிறோம். இந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி இந்த ஆத்துமாக்கள் எல்லாம் ஆண்டவருக்குள்ள வளர நம்மளை ஆசீர்வதிக்கிறோம். ஆமென், ஆமென். ரட்சிக்கப்பட்டு நல்ல மனம் திரும்பணும்.